நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு ஜெயித்த அத்தனை கட்சிக்கும் வாழ்த்துக்களை அள்ளி தெளித்தார் தளபதி. கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன நிலையில் தேர்தலில் ஜெயித்ததற்கு எந்த வாழ்த்துமே சொல்லவில்லை. சரி, தளபதி விஜயின் அரசியல் திமுகவை எதிர்த்துதான் இருக்கும் என்பதை ஓரளவுக்கு உறுதிப்படுத்திவிட்டார்கள். அடுத்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் கோட் படம் ரிலீஸுக்கு காத்திருக்கிறது. அதை தாண்டி அதிக கவனம் பெற்றிருப்பது தளபதி 69 தான். இதற்கு காரணம் தளபதி விஜய் தன்னுடைய சினிமா பயணத்தை இந்த படத்தோடு முடித்துக் கொள்வார் என்பதால் தான். தளபதி 69 படத்தை யார் அடுத்து இயக்க போகிறார்கள் என்ற பேச்சு பெரிய அளவில் போய்கொண்டிருந்தது. தற்போது இது சம்பந்தமாக பிரபல சினிமா தயாரிப்பாளர் மற்றும் விமர்சகர் தனஞ்சயன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். தளபதி விஜய் தன்னுடைய கடைசி படத்தை முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான் எடுக்க இருக்கிறார். தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் அடுத்த திரைப்படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இந்த திரைப்படத்தில் தமிழ் திரையுலகில் பல முக்கிய நடிகர் நடிகைகள் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இளைய இசைஞானி யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த திரைப்படம் உருவாகும் நிலையில் ஏற்கனவே விசில் போடு என்கிற முதல் சிங்கிள் பாடல் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. தற்போது கோட் திரைப்படத்திலிருந்து இரண்டாவது சிங்கிள் பாடலாக சின்ன சின்ன கண்கள் என்கிற பாடல் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.